ஹலோ மக்களே, இங்கே பார்த்தீங்களா? இவங்க எல்லாம் ஏதோ அதிகமாக வேலை செஞ்சு வெயிலில் ரெஸ்ட் எடுக்கிறதா நினைப்பீங்க. அதுதான் இல்லை. இவங்க எல்லாம் 100 நாள் வேலைக்கு வந்தவங்க. காலையில் வந்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு இந்த மாதிரி நிழல் அதிகமாக இருக்க மரத்துக்கு பக்கத்தில் போய் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் 1 மணி போல் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. 200லேருந்து 300 ரூபாய் இதுக்கு இவங்களுக்கு கூலியாக கொடுக்கப்படுது. இத்தனை வருஷத்தில் இவங்க எத்தனை ஏரி குளத்தை தூர்வாரினாங்க, எத்தனை மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜீரோன்னு தான் சொல்லணும். இதனால் என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா விவசாயம் அழியறதாங்க லாபம். இந்த கவர்மெண்ட் ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்ததுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு நல்ல விஷயத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் இது இப்போ தவறாக தான் பயன்பட்டு இருக்கு. அதாவது விவசாய வேலைகளுக்கு ஆட்களே பத்தாமல் நிறைய பேர் விவசாயமே பண்ணுறதில்லை. எங்கள் வீட்டில் களை எடுக்கிறதுக்கு 10லேருந்து 15 பேர் கிட்ட வருவாங்க கூலி ஆட்கள். ஆனால் இப்போலாம் ஆட்கள் வராததுனால என் அம்மா இந்த மாதிரி என் அத்தை இந்த மாதிரி யாராச்சும் 1-2 பேரை வச்சுக்கிட்டு களை வெட்டுறாங்க. 1லேருந்து 2 நாட்களில் மொத்த நிலத்தையுமே களை வெட்டிடுவாங்க. ஆனால் இப்போ 10 நாள் ஆனால் கூட களை வெட்டி முடிக்க முடியல, ஆள் பற்றாக்குறை. இதனால் விவசாய வேலையை பண்ண முடியல, விவசாயம் வந்து கெடுதுங்க. இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.